சகஸ்ரநாம பாஷ்யத்தின் தொடக்கத்தில் இவரை பின்வருமாறு கூறுகின்றனர். யாருக்கு கம்பீரராயர் என்ற மகா பண்டிதரும் கோணமாம்பாவும் பெற்றோர்களோ, யாருக்கு 18 வித்தைகளின் மர்மங்களையும் அறிந்த ஸ்ரீ நரசிம்மானந்தநாதர் குருவோ, யாருக்கு ஸ்ரீ சிவதத்த சுக்லச்சரணர் பூர்ணாபிஷேகம் செய்து வைத்தவரோ அவர் பாசுரானந்தர் என்ற பாஸ்கரராயர். தக்ஷிணாக்னி, கார்கபத்தியம், ஆகவனீயம் என்னும் அக்னிகளிலும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களிலும் ருக் யஜுஸ் சாமம் என்னும் வேதங்களிலும் உரைபவளாக 3 குருக்களின் ஸ்வரூபிணியாக அந்த திரிபுர சுந்தரி தேவியை ஆராதிப்பவர் என்று கூறுகிறது. வித்யாபியாசத்திற்கு பின் இவர் ஆனந்தி என்னும் கன்னிகையை மணந்து அவளிடம் பாண்டுரங்கன் என்ற புத்திரனை பெற்றார். மனைவிக்கு ஸ்ரீவித்யா தீட்சை செய்து அவளுக்கு பத்மாவதி அம்மாள் என்ற தீட்சை நாமத்தை கொடுத்தார். அவர் காசியில் வசித்துக் கொண்டு தர்மஸ்தாபனத்திற்காக, அதாவது அறத்தை நிலைநாட்டுவதற்காக பல நூல்களை எழுதினார். பல சீடர்கள் சேர்ந்தனர். வேதாந்தம், மீமாம்சம், வியாக்கரணம், நியாயம், ஸ்மிருதி, மந்திரசாஸ்திரம் முதலிய ஆராய்ச்சி நூல்கள் 40க்கும் மேல் இவரால் இயற்றப்பட்டவை. லலிதா சகஸ்ரநாம பாஷ்யத்தில் மேற்கோள் காட்டியிருக்கும் நூல்களின் எண்ணிக்கை 150க்கும் மேலாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கவனித்தால் அவருக்கு தெரியாத வித்தையே இல்லை என்று காணப்படும். பாஸ்கரராயரின் சிஷ்யரான உமானந்தநாதர் எழுதிய பாஸ்கர விலாசம் என்னும் நூலில் அவர் கூறுவதாவது: இப்புவியில் அவரால் பார்க்கப்படாத இடம் இல்லை. அவருக்கு சிஷ்யனாகாத அரசனே இல்லை. அவருக்கு அசாத்தியமான வித்தையே ஒன்றுமில்லை. வேறு சொல்வானேன், அவரே பராசக்தி ஸ்வரூபம் என்று கூறுகிறார். இவருடைய செல்வந்தர்களான சீடர்களின் உதவியை கொண்டு பல புராதன கோவில்களை புதுப்பிக்கவும் புதிய ஆலயங்களை நிர்மாணம் செய்யவும் ஆங்காங்கு இவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். காசியிலிருந்து புறப்பட்டு தெற்கே வருகையில்